ஹாய், ஹாப்பி ஈவினிங். இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 மூணுலையுமே வந்து ஜாகிரஃபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? அந்த ஜாகிரஃபி சப்ஜெக்ட்டில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 5 கொஷின் தான். ஆனால் குரூப் 1ல் வந்து 10 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 5 கொஷின் தான் சொல்லி அலட்சியமாக விடாமல் என்ன பண்ணுங்கள், ஜாகிரஃபியை ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, ஜென்ரல் சயின்ஸ். அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், படித்து தாங்கணும். குரூப் 1 பொறுத்தவரைக்கும் 10 கொஷின் இல்லை, குரூப் 4க்கு தான் 5 கொஷின்ஸ். ஓகே, ஸோ இப்போது என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, கன்வீனியன்ட்டான முறையில் வந்து பிடிஎஃப் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. எனக்கு டைம் கிடையாது. நானுமே ஹஸ்பண்டுங்கனால என்னால் என்ன பண்ண முடியலன்னா, வீடியோ எடிட்டிங்கு, டைப்பிங், ஸ்க்ரோல் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி அதை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணி அதை லோட் பண்ணணும். அப்புறம் கம்ப்ரஸ் பண்ணி தான் லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல் டேட்டா வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ யூடியூப்பில் வந்து கன்வீனியன்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து வாய்ஸ் நோட்ஸ் வந்து ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஜாகிரஃபி ஃபார் டிஎன்பிஎஸ்சி 2025 அப்படிங்கிற நேமில் வந்து என்ன பண்ணுவோம்னா, அப்டேட்டட் சிலபஸ் இருக்குல்ல, இப்போ செகண்ட் டைமாக ஒரு அப்டேஷன் கொடுத்தாங்கல்ல, சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா, ஜாகிரஃபியோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அந்த வாய்ஸ் நோட்ஸுக்கு கீழே ஒரு பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் வந்து பிடிஎஃப் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் வந்து சில இடத்துல ஷார்ட்டாக தான் இருக்கும். பிடிஎஃப் படிச்சிங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே புரியாது. அதேமாதிரி வாய்ஸ் நோட்ஸ் மட்டுமே கேட்டால் போதும் அப்படின்னு தோணுச்சுனாலும், நான் எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அந்த பிடிஎஃப் பார்த்தா தான் தெரியும். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் ப்ளே பண்ணிங்கன்னா, பேக்ரவுண்டில் வாய்ஸில் நோட்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அப்படியே லைன் பை லைன் பார்த்துட்டே இருக்க முடியும். ஏன்னா அந்த பிடிஎஃப் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி வாய்ஸ் நோட்ஸாக போட போகிறேன். ஓகே, ஆனால் யூடியூப்பில் இதை என்னால் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படின்னா, யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, யூடியூப்பில் ப்ளே ஆகிறது வந்து என்ன ஆகிடுது, பவுஸ் ஆகிடுது. அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ஓவரில் ப்ளே பண்ணிவிட்டு நான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் வாய்ஸ் ஓவர் கட் ஆகிடுது. ஸோ இது எல்லாமே ஓவர் கம் பண்ணாமல் டெலகிராமில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், டெலகிராமில் என்னோடய வாய்ஸ் நோட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைல்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், வாய்ஸ் ஓவரை பின்னாடி ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் லைன் பை லைன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டெலகிராமில் தான் சாத்தியங்கிறனால டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டிங்ஷன் கண்டிஷனில் இருக்கிற சில ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், ஜாகிரஃபி யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸ்டடி வெல்.